அடைக்கலமே உமதடிமை நானே. அவரை ஆராதிப்போம். நன்மைகளையே அடைக்கலமே அடைக்கலமே உமதடிமை நானே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் என்னை என்றும் போதித்து நடத்துபவரே. நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தைகள் அறிக்கை செய்து பாடுவோமா? என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை ஜீசஸ் அல்லேலூயா, நடக்கும் வழிதனை காட்டுபவரே. ஓ நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோர் கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே உமதடிமை நானே. உயர்த்துவோம் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே. அடைக்கலமே இயேசுவே. மரஹதலரதலரபடலரபா, நீ செய்த நன்மைகளையே. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அல்லேலூயா அல்லேலூயா. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. சொல்லுங்க. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே. கர்த்தர் கர்த்தர் நீர் செய்த நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஆமென். சேர்ந்து ஒரு சில பாடல்களை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன், உற்சாகமாய் ஓடுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா ஜீசஸ். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். பாடலாமா? என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே,
அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுராதே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா. ஒரு நிமிஷம். என் ஆசையெல்லாம் இயேசு தரேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ரொம்ப சீரியஸாக பாடுறீங்க. அல்லேலூயா. சந்தோஷமாக பாட வேண்டிய ஒரு பாடல். ஆமென் ஆமென். வேற எதையோ ஐயோ சீக்கிரம் போய் சேரணுமா அப்படின்றதுலே பாட வேண்டியது. நல்லா கையை தட்டி சந்தோஷமா. ஆமென். ஆமாம், அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம். அல்லேலூயா. ஆமாம், மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி அப்படியே கண்ணை மூடிட்டு சீரியஸாக அப்படியே பாடுறதில்ல. நல்ல சந்தோஷமாக அதை 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 உணர்ந்து அறிக்கை செய்து நீங்கள் பாடுங்க. வேற எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துருந்தோம், அதை அந்த அந்த தாட்ஸ் தான் உள்ளே இருக்கும். ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துருக்குறோம். ஆண்டவர் நிச்சயம் விடுதலை தருவார். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்பவர் நிச்சயம் பதில் தருவார். ஆமென். சூழ்நிலைகளை மாற்றுவார். அதுதான் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம். அல்லேலூயா. ஆமாம், இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு. ஆமாம், அதனால் நல்லா கொஞ்சம் உற்சாகமாக அது கொஞ்சம் கவலையெல்லாம் தூக்கி தூரம் போட்டு அப்படியே எதையோ உட்காந்து அப்படியே ரொம்ப சீரியஸாக யோசிச்சு. ஆமாம், அப்படியே அதை சேர்ந்து பாட்டம் பாடுறோம். ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறாரு. அல்லேலூயா. உங்கள் இருதயத்துக்குள்ளே வேறு ஏதோ எண்ணங்கள்லாம் ஓடிட்டு வெறும் பாட்டு மட்டும் பாடினா அந்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியம் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்கிறேன், முழு மனதோடு முழு பலத்தோடு. அல்லேலூயா. சத்தம் ராமே. ஆமாம், அப்படியே எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. நல்லா கையை தட்டி உற்சாகமாக பாடி நம்ம ஆண்டவர் மகிமை செலுத்த போகிறோம். ஆண்டவருடைய சமூகம் அது மகிழ்ச்சியான ஒரு இடம். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். மணவாளன் இயேசு ராஜாவை நான் காதியா. அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். மணவாளன் காணவே வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி வாஞ்சே இல்லாத மாதிரி பாடக்கூடாது. நல்ல வாஞ்சையோடு பாடி இருக்கிற இடத்துல அப்படி எழுமி நின்று நம்ம சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை உயர்த்துவோம். ஆண்டோட நல்லா நாம் மகிமைப்படுறோம். மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே. நல்லா உற்சாகமா பாடுங்க. என் மணவாளன் இயேசு ராஜாவை என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருள், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா சொல்லுங்க. ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்கா. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே. காரணம் காரணம் ஓ எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே கிருபைதாங்க ஆண்டவரே. எனக்காக அப்பா நியமித்த இந்த சொல்லுங்க. எனக்காக எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா ஜீசஸ். அல்லேலூயா அல்லேலூயா. ஓ
லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான ஓ இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக சொல்லுங்க, இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஓரா பகா தல தல ரமணல பகா. ஓ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சையோடு சொல்லுங்க, என் மனவாளன் இயேசு ராஜாவை. ஓ என் ஆசையெல்லாம் என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான். என் ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓடுகிறேன் 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 என் இயேசுவுக்காக. ஓடுகிறேன் விசுவாசத்தை துவக்கின முடிக்கிற இயேசுவை நோக்கி நான் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி ஓ நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து நான் வறுமையா வறுமையா முதுகரே. ஓ வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக. கேளுங்க, கிருபையால் நிரப்புங்க. ஓ ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஓ சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே.
செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. நான் செல்லும் இடமெல்லாம் வறுமையா வறுமையா. ஓ ஆவியானவரே, வற்றாத ஜீவ ரதடம மதலர மகதா தூரபமஷதலர மனலாம் ரிகதல மகதுரஹல பதலரபா. ஓ வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. Thank you Jesus, hallelujah. வற்றாத ஜீவ ரிகபதல ரமகதல நதியாக. hallelujah hallelujah. ரபபதல ரமனலமா ஷதபலதல ரதல ரகதல பதியதல ரமனல. ஆவியானவரே, ஆவியானவருடைய பிரசன்னத்தில் முழுவதும் நிரம்பி இருக்கிறபடியினால் நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு எல்லா கன மகிமை. ஹல்லேலூயா. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உள்ளும் புறமும் என்னை சுத்தம் செய்யும் அல்ல அபிஷேகமே வந்திடுமே. நம் நிறைந்து மகிழ்ந்திட. தேங்க்யூ லார்ட். ரெண்டு கையை உயர்த்தி ஊற்றும் தேவா, ஊற்றும் தேவா, உன்னத ஆவியை ஊற்றும் தேவா, தாரும் தேவா, தாரும் தேவா, அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா, அக்கினி அபிஷேகம் தாரும் தேவா. ஆவியானவரே, நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே, இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களை உடைய வல்லமையால் நீர் நிரப்பி. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேளுங்க. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, நல்ல கையை தட்டி இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க
பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல கையை தட்டி அசைவாடும் இந்த பாடலை பாடும்போது அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 ஓ அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். சொல்லுங்க, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 அசைவாடும் அசைவாடும் மணலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அக்கினி மா கதரே பலதனா அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அக்கினிமயமான தேவ வல்லமை, சுட்டரிக்கிற தேவ அக்கினி, சுத்திகரிக்கிற தேவ அக்கினி இந்த காலை வேளையில அந்த அக்கினி மயமான தேவ வல்லமை ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் சுத்திகரிக்கிற தேவ அக்கினியானவர், சுத்திகரிக்கிற தேவ அக்கினியானவர். Thank you Lord. அக்கினி ஜுவாலையே ரதபலதரலபகதல. நல்ல கரங்களை தட்டி சுத்திகரிக்கிற தேவ அக்கினியானவர். Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கையம்
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி ரஷந்தன கபரபலதிரபபா லகதன ஷதனம கதொரபா. நல்ல அந்நிய பாஷைகளை கொஞ்ச நேரம் நல்லா விட்டு கொடுத்து ஆராதிங்க. ரகதனம ஷதனம லகதர ஷகபோ லீதனம ஷந்தனம கதொரோ லீதா ஷகதரம கதொரோ ரகதன கம லிகர ஷதரலதிரபா ரதனமா கபோ ஷதனமா. Hallelujah, mighty God, mighty Jesus. Hallelujah, mighty God. தேவ சமூகத்தில் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமென். Hallelujah, mighty Father. Hallelujah. ஆராதனை ஆராதனை ஆமென். ஆராதனை ஆராதனை அசைவாடும் அனல்மோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலைய. ரதரபா லஷதரலதிரம கதரபா லீஷகதர கமரபா. என் பேலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பேலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. உறைவிடமே என் மறைவிடமே ஆராதனை உமக்கே. உயர்த்தலாமா? என் மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஒரு மனதோடு சேர்ந்து எல்லாரும் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ராஜாவும் ஆலயத்தில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உம்மாலயத்தில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான் பரிசுத்தமாக்கும் யெகோவாவே காதேஸ் ஆராதனை உமக்கே பரிசுத்தமாக்கும் யெகோவாவே காதேஸ் ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. கரங்களை அசைத்து ஒன்றிணைந்து எல்லாரும் ஆராதனை 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 அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான் சிலுவையினா மீட்டவரே சொல்லுவோமா ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓ சன்னா ஓசனா ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 ஓசன்னா ஓசன்னா ஓசனா உன்னத தேவனே ஓசனா ஓசனா ஓசன்னா எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே
ஆராதனை 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 இசையா ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பேலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 இசையா ஆராதனை 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 நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தலாமே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா mighty God. தேவ சன்னிதானத்திலே ஒன்றிணைந்து அவருடைய நாமத்தை துதித்து பாடுவது எத்தனை பெரிய பாக்கியம். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள்னு ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அற்புதமான நோக்கத்திற்காக நல்ல ஒரு விசை கரங்களை தட்டி தேவநாமத்திற்கு மகிமை செலுத்தலாமே. உமக்கே மகிமை அப்பா, உமக்கே மகிமை, உமக்கே நாங்கள் கணத்தை செலுத்துகிறோம். தேவனுக்கு ஏற்கும் பலி, தேவனுக்கு ஏற்கும் பலி எது தெரியுங்களா? நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியாதவர். ஆமென். சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லும் பொழுது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளமுள்ள கால எருதை பார்க்கிலும் அதுதான் தேவனுக்கு பிரியம். எது கர்த்தருக்கு பிரியம் தெரியுங்களா? நம்மை நாமே முற்றிலுமாய் அர்ப்பணித்து முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அவருடைய நாமத்தை சொல்லி பாடி பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்வதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த அலங்காரத்தோடே வேதம் சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எது பரிசுத்த அலங்காரம்? ஆமென் ஹல்லேலூயா. சாந்தம், அமைதலுள்ள ஆவி, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமாகிய ஹல்லேலூயா, தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதான ஆண்டவருடைய அற்புதமான குணாதிசயங்களோடு தேவனுடைய கரத்தில், தேவனே என்னுடைய சரீரத்தில் என் மாம்சத்தில் வெளிப்படுகிற எல்லா மாம்சீகங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் அழிக்கப்படுவதாக, ஒவ்வொரு நாளும் சரீரத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஆவியோடும் உண்மையோடும் நான் உம்மை தொழுது கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கேட்குறோமே, அதுதான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. 2 கரங்களை உயர்த்தி ஆவியோடும் உண்மையோடும் உம்மை பணிந்து கொள்ள, உம்மை தொழுது கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பதை அல்லாமல் வேறு எதை கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார்? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்திற்காகவும் நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? என்னத்தை நான் அவருக்கு செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது அதுதான் அவருக்கு பிரியம். அதுதான் அவர் விரும்புகிற திவ்ய சுபாவம். தேவனே, என்னை முற்றிலும் படைக்கிறேன் ஆண்டவரே, என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில்
ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்னை படைக்கிறேன்னு சொல்லி வலது கரத்தை உயர்த்தி என்னை இந்த உபவாச நாளிலே என்னை முற்றிலும் படைக்கிறோம். இந்த ஜெபத்துக்கு நான் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. இந்த வார்த்தை வாயை திறந்து சொல்லுங்க. இந்த உபவாச ஜெபத்துக்கு நான் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அன்றைக்கு முழு இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு ஆகான், ஒரு மாம்சீக குணமுள்ளவன் தடையாக இருந்தது போல ஆண்டவரே என்னை ஒரு விசை சுத்திகரியும், என்னை கழுவி அருளும், என்னை முற்றிலும் கழுவி அருளும். ஆண்டவரே நான் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லலாமா? கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த நல்ல உபவாச ஜெபத்துக்காக சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாளிலும் கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். தேவன் கொடுத்த அந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி. என்னோடு சேர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபங்கள் எல்லாமே உன்னதமானவைகள். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் உண்மையிலே அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதில் இந்த 12வது அதிகாரத்தில் இதில் மட்டும் இல்லை, அவர் எழுதிய நிருபங்களில் எல்லாம் இதே போன்ற வசனங்களை நிறைய இடத்துல எழுதியிருக்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கலாம். கலாத்தியருக்கு நிருபம் 1:4, கொலோசியர்கள் நிருபத்தில் 3:10, எபேசியர்கள் நிருபத்தில் 4:23. இந்த வசனங்களை எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஒத்த வசனங்களாக தான் இருக்கும். இதையே திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியமாக தான் இருக்கும். ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லுவாரானால் அதில் ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு அர்த்தம். இந்த நிருபத்தை அவர் யாருக்குங்க எழுதுகிறாரு? திருச்சபைக்கு எழுதுகிறார். திருச்சபைக்கு எழுதுகிறார். அது எப்படி எழுதுகிறாருன்னா அதையும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். ரோமர்கள் நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 2வது வசனம் இவ்வாறாக அவர் ஆரம்பிக்கிறார். ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. யாருக்கு எழுதுறாருங்க? தேவ பிரியர். யாருங்க? தேவ பிரியர். தேவன் மேல் பிரியம் உள்ளவர்கள், தேவன் அவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். ரெண்டையும் எடுத்துக்கலாம். அப்படி அது மட்டுமல்ல, பரிசுத்தவான்கள், அழைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு எழுதுறாரு மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தங்க? என்ன அர்த்தம்? அவனுடைய விளக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், அவருக்காக நாம் எதையாவது செய்து கொண்டும் இருக்கலாம். இருந்தாலும் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டிய இடங்கள் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நாம் புதுப்பிக்கப்பட, அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திருப்புமுனை அவசியம், ஒரு டர்னிங் பாயிண்ட் அல்லது டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு திருப்புமுனைன்னு சொல்லலாம் அல்லது மறுரூபமாக்கப்படுதல்னு சொல்லலாம். ஏன்னா இது உலகத்தாருக்கு அவசியம், நமக்கு மிக மிக அவசியம். ஏன்னா ஏன் இதை சொல்றேன்னா, கலாத்தியர் 1:4 இப்படி சொல்லுகிறது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று, எந்த பிரபஞ்சமா? பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி
நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களை போக்க மட்டும் அவர் ஒப்பு கொடுக்கலைங்க. நம்ம சாபத்தை நீக்க மட்டும் அவர் சிலுவையில் பாடுபடலைங்க. இந்த ஈவில் வேர்ல்டிலிருந்து நம்மளை பாதுகாக்கும்படி பாருங்க, யோசித்து பாருங்க. இந்த ஈவில் வேர்ல்டு, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கும்படி அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருன்னு ஒரு 6 இடத்துல இருக்குது. ஒவ்வொன்றுக்கு விளக்கம் சொல்லிட்டு போகலாம், அதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. அவர் ஒப்பு கொடுத்ததனுடைய நோக்கங்களை சொல்லிட்டு வரேன். அவர் இந்த அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கிறோமா, பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம். அதனால தான் எபிரேயராக்கியன் எப்படி எழுதுறாரு, நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? அதுவும் விசுவாசிகள் தான் எழுதுறாரு. ஆகவே நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் அப்படின்னா விளக்கம் என்ன? நம்மை எப்பொழுதுமே இந்த உலகத்தில் இருக்கிறவரை நம்மை கீழே விழப்பண்ண அநேக சதிகள் சாத்தானால் நடைபெற்று கொண்டே இருக்கும். அநேக காரியங்கள் நம்மை கீழே விழத்தள்ளுவதற்கு நடைபெற்று கொண்டே இருக்கும். அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக வேண்டும், அல்லது நாம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் கூட பாருங்களேன், இன்னைக்கு இவ்வளவு பாவங்கள் எப்படி இருக்குது. நான் டிவியில் 1 மணி நேரம் நான் செய்தி பார்ப்பேன். எப்படின்னா மத்தியானம் 1:30லேருந்து 2:30 வரைக்கும் இந்த செய்திகளை ஒரு சேனலாக பார்த்துட்டு வருவேன். ஒன்று கூட நல்ல செய்தி கிடையாதுங்க. ஒரு செய்தி கூட நல்ல செய்தி கிடையாது. என்னைக்காவது நீங்கள் நல்ல செய்தி கேட்டுருக்கிறீங்களா? நியூஸ் சேனல்ஸில் அங்கே ஆக்சிடெண்ட்டு, இங்கே ஆக்சிடெண்ட்டு, அங்கே கற்பழிப்பு, இங்கே கற்பழிப்பு, அங்கே கொலை, இங்கே கொலை. இதுதான் நியூஸ். இதை தவிர வேறு எந்த நியூஸையும் நம்ம 99% இதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இது காரணம் வேதம் 2000 வருஷத்துனாலே சொல்லிடுச்சு. இது பொல்லாத பிரபஞ்சம்னு, இந்த ஈவில் வேர்ல்டுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டு, 2000 வருஷத்துக்கு முன்னாலே அது ஈவிலாக இருந்தால் இன்னைக்கு எவ்வளவா இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே இவ்வளவான பாவங்கள், அதாவது இவ்வளவான சாதனங்கள் பெருகாத நேரத்திலேயே அதை பொல்லாத பிரபஞ்சம்னு பவுல் எழுதுகிறார் என்றால் இன்றைய நிலையை யோசித்து பாருங்க. அப்படின்னா இன்றைய நிலையில் இருக்கிற விசுவாசிகள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், மறுரூபம் அடைய வேண்டும் என்ற முக்கியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதாங்க முக்கியம், அதுதான் முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் மாறுறதற்கு. காரணம், நம்மை அழைத்த அழைப்பை பற்றி நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை அழைத்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுமாங்க? 1 கொரிந்தியர் 1:9 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:9 நம்ம எப்படி அழைச்சிருக்காரு பாருங்க. நம்முடைய குமாரனும் கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் கூட எப்படி இருக்கணுமா? இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருக்கிறதற்கு அழைக்கப்பட்டது மக்கள் நீங்களும் நானும். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த முன்னுரையாதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நான் அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நான் தகுதியாய் இருக்கிறேனா? அவரோடு உறவாடுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா? இன்னைக்கு காரணம், இன்று நான் அநேக காரியங்களை யோசித்து பார்த்துருக்கிறேன். ஏன் சுவிசேஷம் பரவ மாட்டேங்குது? மெயின் காரணம் யார் தெரியுமா? நம்ம தான். நம்முடைய சாட்சி ஒழுங்கா இருந்தா தாராளமாக காற்று தீயில போகிற மாதிரி போய்கிட்டே இருக்கும் சுவிசேஷம். இன்னைக்கு ஏன்னா நம்முடைய அழைத்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பா? அது அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்ட அழைப்புங்க. ஒரு மேன்மையான அழைப்பு, நமக்குள்ள அழைப்பு. சுவிசேஷகனாக இருப்பதற்கு அல்ல, மிஷனரியாக ஓடுவதற்கு அல்ல, போதகராக இருப்பதற்காக அல்ல. இதெல்லாம் நம்முடைய ஊழியங்கள் இருக்கட்டும். சபைக்கு வருவதற்காக அல்ல, அவரோடு கூட 24 மணி நேரமும் ஐக்கியம் உள்ளவதாக இருப்பதற்கு நம்ம அழைத்திருக்கிறார். ஆகவே நமக்கு என்ன தேவைன்னா, we need to change. நாம் ஒரு திருப்பு முனையை
பார்க்க வேண்டும். வேதத்தில் நிறைய பேரை பார்க்கலாம். நான் பழைய ஏற்பாட்டிலையும் கொஞ்சம் பார்த்தேன், புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தேன். அநேகர் ஒரு திருப்பு முனையை கண்டிருக்கிறாங்க. ஒரு திருப்பு, அதாவது ஒரு காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை மாறி கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையாக மாறினதை பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்குறோம். அதாவது பாவமான வாழ்க்கையில் இருந்து பரிசுத்தமான ஒரு நிலைக்கு வந்த வாழ்க்கையை வாழ்ந்த பழைய ஏற்பாட்டிலையும் நிறைய பேரை பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம். அதில் சிலருடைய மாற்றங்களை குறித்து சொல்ல விரும்புகிறேன். அவங்க எப்படி மாறினாங்க அப்படின்னு நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போமே. நமக்கு தெரியும், ஒரு பெரிய தீர்க்கதரிசி, வேதத்திலேயே பெரிய தீர்க்கதரிசன புஸ்தகம்னா ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் தான். 66 அதிகாரம் இருக்குது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேர்ந்து இருக்கிற 66 புஸ்தகத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவாக அந்த 66 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த தீர்க்கதரிசி அவர் மனம் மாறுறாருங்க. அவர் தீர்க்கதரிசி ஆண்டவர் எடுத்துட்டார். அவரை 5வது அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா எல்லாருக்கும் ஐயோ ஐயோ ஐயோங்கிறார். 6வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது அதை நான் இப்போ வாசிக்கிறேன். 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இதுவரைக்கும் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு வர்றாரு. இப்போ இந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஊழியக்காரர், கர்த்தருக்கு மிகவும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். இவர் என்ன ஆகுதுன்னா அதை பார்க்கிறாரு. மகத்துவமான தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறாரு. பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 5வது வசனத்துல, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். இந்த வசனத்திலிருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க நிறைய படிச்சிருப்போம். இந்த வசனத்தில் நிறைய செய்தியும் கேட்டிருக்கிறோம். நாம் என்ன புரிந்து கொண்டோம் இந்த வசனத்தில் இருந்துன்னா? என்ன புரிந்து கொண்டோம்? அதாவது தீர்க்கதரிசி தான், கர்த்தருடைய ஊழியக்காரர் தான். ஆனா அன்று அவர் ஆண்டவரை சந்தித்த அன்று தன் நிலையை உணர்ந்தார். ஹல்லேலூயா. அதாவது இதுவரைக்கும் அடுத்தவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நிலையை நம்ம பார்க்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை சந்தித்தே ஆக வேண்டும், சந்தித்தே ஆக வேண்டும். இந்த பூமியில வாழ்ற நாட்கள்ல we all need an encounter with the Lord. அது எப்படி இருக்கலாம்? ஆண்டவரோடு தரிசனத்தில் அவரோடு கூட பார்க்க முடியும். சில சாட்சிகளை கேட்கும் பொழுது மர்வமாக முடியும். ஏன் அவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது நம்ம மர்வமாக முடியும். காரணம் வேதத்தில் நிறைய சாட்சிகள் அப்படி இருக்குது. அவரை எல்லாருமே பார்த்தாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே பார்த்தாங்கன்னு சொல்ல முடியாது. அதே அவர் அநேகர் போய் பார்த்து கூடவே இருந்தவங்க அவரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. அந்த கதையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா அங்கே நம்ம பார்க்குறோம், அவரோடு கூட நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு திருப்புமுனையை பார்க்க வேண்டும் என்றால், நாம் மர்வமாக வேண்டும் என்றால், ஒன்று அவரோடு கூட ஒரு தொடர்பு இருந்தால் போதும், அல்லது அவருடைய வார்த்தையோடு கூட ஒரு தொடர்பு இருந்தால் போதும், அல்லது அவருடைய சாட்சிகள் நம்மை தொட்டா போதும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் மர்வமாக முடியும், மர்வமாக முடியும். இன்னைக்கு நான் சொல்றேனே, அப்போஸ்தலனாகிய பேதுரு பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். லூக்கா 5வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அவர் போதகம் பண்ணி, அதாவது இயேசு போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இந்த பின்னணியம் எல்லாமே நல்லா உங்களுக்கு தெரியும். யாரு? இந்த லூக்கா 5வது அதிகாரத்துல முதல் 8 வசனங்களை வச்சு நிறைய செய்திகள் கேட்டிருக்கிறோம். நல்லாவே தெரியும். அந்த இரவு முழுக்க அவங்க எந்த மீனையுமே பிடிக்கல, ஒரு மீன் கூட அகப்படலை. சிறந்த மீனவர்கள் மீன் பிடிக்க முடியல.
காலையில் அந்த போட்டை வாங்கி ஆண்டவர் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு சொல்கிறாரு, கொஞ்சம் ஆழத்தில் போப்பா. போன உடனே கொண்டு போகிறாரு. போனோடனே உங்கள் வலைகளை போடுங்கிறாரு. அப்பமும் சொல்கிறார், ஐயா நாங்கள் முழுக்க கஷ்டப்பட்டுட்டோம், ஒரு மீன் கிட்ட கவலைப்பட, வலைகளை போடுங்கிறாரு. வேண்டாம் வெறுப்பா போடுறாங்க, இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்டு போடுறோமே அப்படின்னு. அப்போ என்ன நடக்குது? 2 வலைகள் கிழியத்தக்க 2 போட்டு நிறைய மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிச்சோன்னா என்ன ஆகுது? 8வது வசனம் சொல்லுது, சீமோன் பேதுரு அதை கண்டு, எதை கண்டு? சீமோன் பேதுரு அதை கண்டு, திரளாக மீன் பிடிச்ச அந்த அதிசயத்தை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். பாருங்க, அது வரைக்கும் கூட தான் இருக்கிறார் இயேசு, ஆனா அவரை கண்டுகொள்ளவில்லை. இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான் இருக்கிறோம். ஒரு வகையில் நம்ம ஆடி பாடுறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உணர்றோம், கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறத உணர்றோம். ஆனா நமக்குள்ள மாற்றம் ஏற்பட்டுட்டா இல்லையா? அன்றைக்கு முழுக்க அவர் கஷ்டப்படுறாரு. எப்படி கஷ்டப்படுறாரு? எனக்கு எப்படியாவது கொஞ்சம் மீன் கிடைக்கணுமே அப்படின்னு. ஆனா இப்ப 2 போட்டு நிறைய, 2 போட்டு அமிழத்தக்க மீன் கிடைச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அந்த மீனை விட்டுட்டு அவர் சொல்ல, ஆண்டவரே நீர் போயிடணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவரை பின்தொடர்ந்து போயிடுறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு, வலைகளையும் போட்டையும் விட்டுட்டு அவரை பின்தொடர்ந்து போய் விடுகிறார். இதுதாங்க திருப்பு முனை பேதுருடைய வாழ்க்கையில. அதாவது நம்முடைய ஒரிஜினல் செல்ஃப் உங்களுக்கு வெளிப்படலைன்னா நீங்க இன்னும் ஆண்டவரை சந்திக்கலைன்னு அர்த்தம். உங்களை நீங்க சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்க இதுவரை ஆண்டவரை சந்திக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். ஏன்னா ஆண்டவரை சந்தித்தவன் தன் உண்மை நிலையை உணர்வான். அங்க நம்ம பார்த்தோம் ஏசாயா தீர்க்கதரிசியை, இங்கே பார்க்குறோம் பேதுருவை. தங்கள் உண்மை நிலையை உணர்றாங்க. இன்னைக்கு நம்ம உண்மை நிலையை உணர்ந்த ஒரு பாதத்தில் கதறி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவருடைய உண்மை நிலையை, நம்முடைய உண்மை நிலையை உணர்ந்து அவருடைய பாதத்தில் நம்ம கதறி இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா அவனுடைய அர்த்தத்தை நான் சொல்ல வரேன். நமக்கு அவர் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக இருக்கலாம், வித்தவுட் எனி டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லலாம், கன்வர்ஷன் வித்தவுட் எனி டிரான்ஸ்ஃபர்மேஷன். நாம் கிறிஸ்துவ சபையில் அங்கத்தினராக மாறி இருக்கலாம், ஆனால் உள்ளான மனிதனில் புதுப்பிக்கப்படப்படாமல். இன்னைக்கு அப்படிப்பட்ட விசுவாசிகள் தான் அநேகராக இருக்கிறோம். இதிலிருந்து நம்ம வெளியே வந்தே ஆக வேண்டும். காரணம் அவரை, அதாவது இயேசுவோடு இருக்கிறாங்க 3.5 வருஷம். இயேசுவை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை, இயேசுவை அவர்கள் புரிந்து கொள்ள முடியல. ஆனால் என்னைக்கு அவங்க இயேசு புரிந்து கொண்டாங்க? அந்த டே ஆஃப் பெண்டகோஸ்ட், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த அந்த நாளிலே அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த நாளில் எப்படி மாறிச்சு பாருங்க அவங்களுடைய நடைமுறை பாவனைகள். அது வரைக்கும் அவர்களுக்குள் இருந்த பயம், அவர்களுக்குள் இருந்த கலக்கம், அவர்களுக்குள் இருந்த அறியாமை எல்லாம் போயிடுச்சு. என்னைக்கு இயேசுவை பற்றி அறிவு வருகிறதோ அந்த நாளிலே நமக்குள் இருந்து ஒளி புறப்படும். ஹல்லேலூயா, அதான் முக்கியம். நமக்குள் இருந்து ஒரு ஒளி புறப்படும். அதனால தான் சங்கீதக்காரர் எழுதுகிறார் 36 சங்கீதம் 9 நம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சத்தை காண்கிறோம் என்று. நம்ம அவருடைய வெளிச்சத்தில் தான் நம்முடைய வெளிச்சத்தை பார்க்க முடியும். 36:9 போடுங்க, சங்கீதம் 36:9. ஜீவ ஊற்றும் இடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இதனுடைய விளக்கம் என்னன்னா, அவருடைய வெளிச்சத்தில் தான் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்ன்றது தெரியும். அவருடைய வெளிச்சம் மேலே பாய்ஞ்சிருக்குதா? அப்பதான் என்றைக்கு அந்த வெளிச்சம் ஏசாயா மேலே பாய்ந்ததோ அன்றைக்கு அவர் சொன்னார், நான் அசத்த உதடுள்ள மனிதன் என்று. என்றைக்கு இயேசுவின் வெளிச்சம் பாய்ந்ததோ பேதுரு மேலே, பேதுரு சொன்னார், ஐயா பாவியாகிய மனுஷன், பாவியாகிய மனுஷன். நம்முடைய பலவீனங்களை குறிச்ச வெளிப்பாடு இல்லைன்னா ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கவே முடியாதுங்க. ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கணும்னா நாம்
ஒரு பெரிய மாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய உள்ளான மனிதனில், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். 3 வருஷம் நான் சொன்னேன், கூட இருந்தாங்க, ஆனால் புரிஞ்சு கொள்ளலை. ஏன் புரிந்து கொள்ளலைன்னா அந்த மனமாற்றம் ஏற்படலை. there was no transformation in them. அதனால திரும்ப 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 அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒன்றுமே புரிஞ்சுக்கிறல, கூட தான் இருக்கிறார், புரிஞ்சுக்கல. ஆனால் பெந்தகோஸ்தே பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. இதே மாதிரி நீங்கள் வேதத்தில் பல இடங்களில் பார்க்கலாம். இன்னொரு மனிதனை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். லூக்கா 19 3வது வசனத்தை. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க சக்கேயுஸ் வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் ஒரு மரத்து மேலே ஏறிட்டார். ஏறி ஒளிஞ்சிருக்கிறார். அவரை பற்றி தெரியும். அவர் யாரு? ஆயக்காரர்களுக்கு தலைவன், அதாவது கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ். ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு மனிதர், நல்ல பணக்காரர், செல்வம் நிறைந்தவர். அவர் அது வரைக்கும் ராஜபோகமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆடம்பரமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில அந்த இயேசு அவரை சந்திச்சு, இன்று நான் வீட்டுக்கு வரணும்னு சொன்ன உடனே அவர்கிட்ட ஏற்படுற மாறுதலை பார்த்தீங்களா? நான் எல்லா வசனத்தையும் படிக்கல, காரணம் நேரத்திற்காக. 8வது வசனத்தை நான் படிக்கிறேன். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இந்த மனநிலைக்கு நம்ம வந்திருக்கிறோமா? இதெல்லாம் நமக்கு சாட்சிகளா இருக்குதுங்க. They are all testimonies for us. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து வர வேண்டிய பாதைகளாக இருக்கிறது. பாருங்க, ஒரு தவறு பண்ணிட்டாப்புல பல வருடங்களா தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறார், பல பேரை ஏமாத்தி இருக்கிறாரு, பல பேர்ட்ட லஞ்சம் வாங்கி இருக்கிறாரு. ஆனா ஒரு நாள் வந்தது, when he had an encounter with Jesus, இயேசுவை அவர் சந்தித்த நாளிலே அவர் மறுரூபமானார். there was a turning point. எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் திரும்ப அவங்க போயிருக்க மாட்டாங்க, எங்க பழைய பாவத்துக்கு போயிருக்க மாட்டாங்க, பழைய போக மாட்டாங்க. அதாவது இயேசுவை சந்தித்த ஒரு மனிதன் திரும்ப பழைய பாவத்துக்கு போக மாட்டான். நம்ம யோசித்து பார்ப்போம், செய்த தவற எவ்வளவாக நாம் திரும்ப செய்து கொண்டிருக்கிறோம். செய்த தவற திரும்ப திரும்ப செய்து கொண்டுட்டு ஆண்டவரை மன்னியும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இது சிறு கூட்டமாக இருக்கிறதுனால இட்ஸ் அ செல்ஃப் அனலைசிங் டைம், சுய பரிசோதனை செய்கிற நேரம் இது. ஏன்னா நாம் இன்று மறுரூபம் அடைந்தால் தேவனுடைய ராஜ்யம் நம் மூலமாக கட்டப்படும். ஹல்லேலூயா. காரணம், மாறினவர்கள் சும்மா இருக்கல. பேதுரு மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், பேதுரு ஒரு வல்லமையான ஊழியக்காரராக இருந்தார். எப்படிப்பட்ட ஊழியக்காரர் இருந்தார்? அவர் நடந்து போகும் பொழுது அவர் நிழல் பட்டா போதுன்றாங்க, நிழல் பட்டா போதுன்றாங்க. ஆகவே இந்த வல்லமையான ஊழியர், அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் மீனை தேடி அவர் போய்கிட்டு இருந்தாரு, இப்போ எல்லாத்தையும் அவர் விட்டுட்டு போயிட்டாரு. எதுக்காக சொல்ல வரேன்னா, இயேசுவுக்காக நாம் எதையும் விட சித்தமா இருப்போம் எப்பொழுதுன்னா அவரை நாம் சந்திக்கும் பொழுது. இயேசுவுக்காக நீங்க எல்லாத்தையும் விடுறதுக்கு சம்மதமானா நீங்க இயேசுவை சந்திச்சீங்கன்னு அர்த்தம். இயேசுவை நான் பின்தொடர எல்லாத்தையும் இலக்க சித்தமாக இருக்கிறேன்னா நீங்க இயேசுவை சந்திச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அதான் சொல்றாரு பவுல், சொல்றாரு, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேங்கிறார். பெரிய பணக்காரர் அவர், வாழ்க்கையில மிகவும் படித்தவர். அவர் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் நஷ்டம்ன்றாரு. ஏன் அப்படின்னா ஆண்டவரே அவரை சந்தித்ததுனால. அந்த சந்திப்பையும் பார்ப்போமே. அவர் எங்க சொல்றாரு பாருங்க. பல வருடங்கள் கழித்து அவர் பேசுகிறார். எப்போ? அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரத்தில் 19வது வசனத்துல அகிரிப்பா ராஜா கிட்ட சாட்சி சொல்றார். அங்க யாரெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க? அகிரிப்பா ராஜா உட்கார்ந்துருக்கிறாரு,
அங்கே அந்த கவர்னர் உட்கார்ந்துருக்கிறாரு, கவர்னர் மனைவி உட்கார்ந்துருக்கிறாங்க, அகிரிப்பா மனைவி உட்கார்ந்துருக்கிறாங்க, அநேக உயர்ந்த அதிகாரிகள் உட்கார்ந்துருக்க, மத தலைவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏன்னா அந்த அதை உங்களுக்காக நான் படிச்சிடுறேன் ஒரு விஷயம். பெஸ்டஸ் உட்கார்ந்துருக்காப்புல, பெஸ்ட் உட்கார்ந்துருக்கிறாப்புல, கணம் பொருந்திய பெஸ்ட் உட்கார்ந்துருக்கிறாரு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் உட்காந்துருக்காங்களாம், 26 அதிகாரத்தில் 25 அதிகாரத்தில் பாருங்களேன், 25 அதிகாரம் 23 வசனம் சொல்லுது, மறுநாளிலே அகிரிப்பாவும் பெர்னேக்காயலும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாதிபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள். உடனே பெஸ்டனுடைய கட்டளைப்படி பவுல் கொண்டு வரப்பட்டார். ஒரு பெரிய உயர்ந்த அதிகாரிகள் இருக்கிற இடத்துல வந்து அவர் சாட்சி சொல்றாரு. என்ன சாட்சி சொல்றாரு? அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, எந்த தரிசனத்தை அவர் சொல்றாருன்னா, அதுக்கு முந்தின வசனங்களை படிக்கலாம். அது நீங்க அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் 5-6 படிக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறாரு, சவுளே சவுளே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? 4வது வசனத்துல 4வது வசனம் படிக்கிறார். அதுக்கப்புறம் 5வது வசனத்துல, ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். 6வது வசனம் சொல்லுது, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து போ, பட்டணத்துக்குள்ளே நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவ்வளவுதான். ஒரு கடினமான பரிசேயன், கொலைகாரன், மக்களை துன்புறுத்த வேண்டும் என்று புறப்பட்ட ஒரு மனிதன், எருசலேமில் துன்புறுத்தியாச்சு, தமஸ்குல போய் துன்புறுத்தணும் என்று பிரதான ஆசாரியிடம் லெட்டர் பண்ணிட்டு போறாரு. அந்த ஒரு மனிதனை ஆண்டவர் சந்திக்கிறார். சந்திச்ச உடனே என்ன ஆகுது? அவர் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஆண்டவர் சந்திச்சா மாற்றம் ஏற்படுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சந்திச்சா நமக்குள்ள மாற்றம் ஏற்படும். இப்ப யோசித்து பாருங்க, நீங்க எந்த நாள்ல ரட்சிக்கப்பட்டீங்க, அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை எந்தெந்த விதத்தில் நீங்க மாறி இருக்கிறீங்க, எந்தெந்த விதத்துல மாறல. நான் முற்றிலும் மாறிட்டேன், நான் முற்றிலும் மாறிவிட்டேன் அப்படின்னா இயேசுவை நீங்க சந்திச்சிட்டீங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் சந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை தெரிந்து கொள்வோம். இன்னொரு நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம், அதாவது புறஜாதி மக்கள் தான், புறஜாதியர்கள் தான். இயேசு பிறந்துட்டாரு, பெத்லகேமில் பிறந்துட்டாரு. ஆனா இதை சில ஞானிகள், வேதத்தில் சாஸ்திரிகள்னு போட்டிருக்குது, கத்தோலிக்க பைபிளில் ராஜாக்கள்னு போட்டிருக்குது, ஞானிகள்னு சொல்றாங்க. அவங்க யாராவும் இருக்கலாம். ஆனா ஒரு கூட்டம் அவரை தேடி வருகிறது. அவங்க யாருன்னா வந்து கிறிஸ்தவர்கள் அல்ல, எபிரேயர்கள் அல்ல, யூதர்கள் அல்ல, அவர்கள் புறஜாதி மக்கள். ஆனா யூதாவின் ராஜா பிறந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே கிட்டத்தட்ட அவங்க பெத்லகேம் சேர்றதுக்கு 2 வருஷம் ஆகுதுங்க. 2 வருஷம் பிரயாணத்தில் இருக்கிறாங்க. 2 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வேலையை விட்டுட்டு, அவங்க பொசிஷனை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டு வந்துட்டு இருக்காங்க. காரணம் ஏன் தெரியுமா? அவர்களை ஆண்டவர் சந்தித்ததுனால ஒரு அடையாளத்தை காட்டினார். அவ்வளவுதான். அங்க ஆண்டவரை சந்தித்த ஒரு காரியங்களை கூட சொன்னிருக்கிறேன். இங்கே ஆண்டவர் காட்டிய ஒரு அடையாளம், நட்சத்திரங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். பார்த்த உடனே என்ன ஆகுதாங்க அவங்களுக்கு? ஓ, யூதருடைய ராஜா பிறந்திருக்கிறார் கண்டுட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க? அவரை தரிசிக்க மட்டும் விடலைங்க. அவர் என்றைக்கு பிறந்தாரோ அன்றைக்கு அவங்க புறப்பட்டு, அவங்க வந்து கேட்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? அவங்க வந்து எங்க எருசலேமில் அவங்க எருசலேம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகி போச்சு. அவங்க பெத்லகேம் போறதுக்கு 2 வருஷம் ஆகி போயிடுச்சு. ஏன்னா
ஏரோது கேட்குறான், அவர் பிறந்தது எப்போ அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லை அவருடைய, அதாவது ஏரோது காலகட்டத்தை, அந்த நட்சத்திரங்கள் உதித்த காலகட்டத்தை பார்த்துட்டு சொல்கிறான், 2 வயதுக்குள்ள பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போடுங்க அப்படின்னு. அதனுடைய விளக்கம் என்ன? 2 வருஷத்துக்கு முன்பாகவே இயேசு பிறந்து விட்டார். ஆனால் யூதர்கள் யாரும் அறிந்து கொள்ளவில்லை, மெஸ்ஸியாவுக்காக இருந்தவர்கள் யாருமே அறிந்து கொள்ளலை, ஆசாரியர்கள் அறிந்து கொள்ளவில்லை, அரசர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் வெளியே இருந்த மக்கள், ஒரு கூட்டம் வருது, ஒரு கூட்டம் வந்து ஆண்டவரை பார்த்து அவரை தரிசித்து அவர் நமஸ்கரிச்சுட்டு போகிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவர் அடையாளங்கள் மூலமாக நம்மை சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. அதுக்காக சொல்ல வராத. ஆண்டவர் நேரடியாக நம்மோடு பேச முடியும், ஆண்டவர் அடையாளங்கள் மூலமாக நம்மை சந்திக்க முடியும். ஆகவே அவரை சந்தித்த உடனே அவர் உள்ள மாற்றம். காரணம், இவங்களை வந்து ராஜாக்கன்னு சொல்லுது. காரணம், இவங்க பேரே அவங்க குறிப்பிடுறாங்க, கஸ்பர், மெல்கியூஸ், பல்தஷார்னு சொல்லுவாங்க. 3 ராஜாக்கள் பேர்னு சொல்லுவாங்க, கத்தோலிக்க பைபிளில் இருக்கும். எதுக்குன்னா, ராஜாக்கள் அப்படின்னா பாருங்களேன், தங்களுடைய பதவியை விட்டுவிட்டு, தங்களுடைய ஆஸ்தியை விட்டுவிட்டு, ராஜ்யத்தை விட்டுவிட்டு ஒரு ராஜாவை தேடி வர்றாங்கன்னா ஒரு பெரிய மனமாற்றம். இந்த மனமாற்றம் நமக்குள் இருக்கிறதா? எல்லாத்தையும் விட்டு விட்டு வர்ற மனப்பான்மை. இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, ஆசீர்வாதத்தை குறித்து பேசிட்டு இருக்குது. நீ ஒண்ணுமில்லாம வந்துரு, ஆண்டவர் உன்னை பெரிய பணக்காரனாக்கிடுவார், காரை கொடுத்துருவார், பங்களாவை கொடுத்துருவார், உன்னதமான பெரிய வேலையை கொடுத்துருவார். நீ கிறிஸ்தவம் எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. நோ, அவருக்காக பாடுபட யார் சித்தமா இருக்காங்களோ, விருப்பப்படுறாங்களோ, அவர்கள் மூலமாக என் ஆண்டவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஒரு மனிதன் ஆண்டவரை சந்திக்கிறார். ஆண்டவரை சந்திக்கும் போது அவருக்குள் ஏற்படுகிற மாற்றங்களை பாருங்களேன். மத்தேயு 5வது அதிகாரம் 2-3 வசனங்கள் நான் படிக்கிறேன். மத்தேயு 5வது அதிகாரம் 2-3 வசனங்கள் படிக்கிறேன். சாரி, மார்க் 5 2-3 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு படவிலிருந்து இறங்கிய உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒரு நாளும் கூடாதிருந்தது. 2-3 வசனங்கள் அதை சொல்லுது பாருங்க. ஒரு பயங்கரமாக பிசாசு பிடித்த ஒரு மனிதன் ஆண்டவரை சந்திக்கிறான். ஆண்டவரை சந்திச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு அது தெரியும். ஆண்டவர் வந்து அந்த பிசாசை போன்னு சொல்றாரு, அவனை விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் 15வது வசனத்தை படிச்சீங்கன்னா, இயேசுவினிடத்தில் வந்து அவன் கேட்குறான், லேகியனாகிய பிசாசு பிடித்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பார்க்குறவங்க பயப்படுறாங்க. அப்போ இயேசு அவங்கள விட்டுட்டு புறப்படும் போது அவன் கேட்குறான், ஐயா நான் உங்க கூட வர்றேன், நான் உங்க கூடயே வந்துடுறேன் அப்படிங்கிறான். இயேசுவை சந்தித்த பேய் பிடித்த ஒரு மனிதன், அதுவரைக்கும் நிர்வாணமாய் தன்னை கல்லுகளால் கீறி கொண்டிருந்த ஒரு மனிதன், தன்னையே அழித்து கொண்டிருந்த ஒரு மனிதன், கூக்குரலிட்டு கொண்டிருந்த ஒரு மனிதன், இப்பொழுது அமைதியாக ஒரு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறான். இயேசுவை சந்தித்ததுனால. அது மட்டுமல்ல, அவனை சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்லாருன்னா, கர்த்தர் உனக்கு செய்ததை போய் சொல்லு அப்படிங்கிறார். அவ்வளவுதான். கர்த்தர் உனக்கு 19வது வசனத்தை படிங்க. இதுல சொன்னார், கர்த்தர் செய்ததை சொல். இன்னைக்கு அந்த வார்த்தை தாங்க நமக்கு வருது. கர்த்தர் செய்ததை சொல். கர்த்தர் நம்ம வடிக்கை செய்ததை சொன்னா போதுங்க, பெரிய சாட்சி. அவன் என்ன பண்ணான் பாருங்க. அவனுக்கு இயேசுவை தெரியுமா? தெரியாது. அதுக்கு முன்னால் செஞ்சிருக்கானா? இல்ல. இயேசு யாருன்னே தெரியாது. இயேசு போய் என்ன சொல்றான்? அந்தப்படி 20வது வசனம், அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கோபோலி எனும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். டெக்கோபோலிஸ் சொல்லும் போது 10 பட்டணங்கள் சொல்றாங்க. 10 பட்டணங்களில் பேய் பிடித்தவன்
இயேசுவை அறியாதவன் இயேசு எனக்கு செய்தார், என்ன செய்தார் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஏன் தெரியுமா? அவன் இயேசுவை சந்தித்தான், இயேசுனுடைய மகிமையை கண்டான், இயேசுனுடைய அற்புதத்தை ருசி பார்த்தான். அற்புதம் அவனுக்குள் கிரியை செய்தபடியினால அவனால் இயேசுவின் தன்மையை புரிந்து கொள்ள முடிந்தது. இன்னைக்கு நம்ம இதுவரைக்கும் அவரை புரியாமல் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நாம் இன்னும் அவரை சந்திக்கிற விதமாக சந்திக்கவில்லை. ஆகவே பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களை குறித்து பேசலான்னு பார்க்குற நேரம் இருந்தால் பேசுவோம். அடுத்தது இங்கே அது மட்டும் இல்லை, இந்த மார்க் 5வது அதிகாரத்தில் சந்தித்தவர் எல்லாருமே அற்புதத்தை சந்திக்கிறாங்க. இயேசுவை பற்றி அந்த 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரீ கேள்விதான் பட்டார். அதாவது இயேசு அற்புதம் செய்வார், அவ்வளோதான். விடவே இல்லை, இயேசுவை விடவே இல்லை. நான் சொல்கிறேன், நான் போய் அவர் எனக்கு ஜெபம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும். ஹல்லேலூயா. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும். இதுதாங்க வெளிப்பாடு, இதுதான் வெளிப்பாடு, அவளுக்குள்ள வெளிப்பாடு. அதுதான். அது மட்டும் இல்லை, அதே அதிகாரத்தில் பார்க்கலாம், யாவீர் என்ற ஜெப தலைவன், ஜெப வீட்டு தலைவன், அவன் எபிரேயன், ஜெப வீட்டு தலைவன். அவன் என்ன பண்றான்? அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்குறான். என் மகளை பார்க்க, அதாவது ஒரு ஜெப ஆலய தலைவன் ஒரு சாதாரண மனுஷன் முன்னால, ஒரு போதகர் முன்னால கீழே விழுந்து வணங்குறது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அவனுக்கு, யூத மக்கள் மத்தியில். ஏன்னா இயேசுவை அறிக்கை பண்ணுறவங்கள சபையை விட்டு விலக்கிடுவாங்க. அந்த காலகட்டத்தில் அவன் விழுறான் காலில், கவலையப்படலை. காரணம், இயேசு இன்னார் என்பதை அறிந்திருந்தான். என் மகளுக்கு ஜீவனை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொருக்குள்ள வெளிப்பாடு பாருங்களேன், ஒவ்வொருக்குள்ள வெளிப்பாடு. அதே போல இன்னொரு வெளிப்பாடு நான் சொல்ல நினைக்கிறேன். ஒரு மனிதனுடைய உள்ளான மனக்கண்கள் எப்படி திறக்கப்படுகிறது என்பதை இதில் பார்க்க போகிறோம். யோவான் 9வது அதிகாரம், யோவான் 9வது அதிகாரம் 30வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 9வது அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வழி அருகே ஒரு பார்வையற்றவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ கேட்குறாங்க, யார் கேட்குறா? சீடர்லாம் கேட்குறாங்க, இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா, இவனுக்கு பார்வை இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றைகள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாய், இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். யாருடைய கிரியைங்க? இயேசுவின் கிரியைன்னு சொன்னாங்க. எப்படி போட்டிருக்குது? தேவனுடைய கிரியை, தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கு கண்ணில் அவர் அந்த களிமண்ணில் துப்பி அவர் உமிழ்நில சேருண்டாக்கி அந்த சேட்டை அவனுடைய கண்ணில் பூசுறாரு. பூசினதுக்கப்புறம் 9வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். ஏன்னா அது இப்போ படிக்க நேரம் இல்லை. பூசினா என்ன இருக்குதுன்னா, போய் அங்கே சிலோவாம் குளத்தில் கழுவுறான். கழுவுன உடனே கண்கள் தெரிகிறது, பார்வை அடைந்துட்டார். பார்வை அடைந்து சொல்றார், இயேசுவை குறித்து அவர் சொல்ற வார்த்தைகளை கவனிங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். முதல்ல சொல்றாரு, பரிசேயர்லாம் கேட்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். 10வது வசனத்தில் 9வது அதிகாரம் 11வது வசனம் படிக்கிறேன். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர், முதல்ல சொல்றான், இயேசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களில் பூசி, நீ போய் சிலோவாம் குளத்தில் கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தான் என்றார். அப்போ அவங்க கேட்குறாங்க, அவர் எங்க இருக்காருன்னா எனக்கு தெரியாது அப்படின்றான். ஏன்னா 17வது வருஷத்துல 17வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்கள் திறந்தானே,
அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். பாருங்க, இங்கதான் வெளிப்பாடு வருதுங்க. முதல்ல இயேசு எனப்பட்ட ஒருவர் சொல்றாப்புல, இங்க என்ன சொல்றாப்புல? தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். அந்த வசனங்களை படிக்க ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் பரிசேயர்கள்லாம் ரொம்ப ஆத்திரமா பேசுறாங்க, கோபமா பேசுறாங்க. காரணம், திரும்ப திரும்ப கேட்கறதுனால. இந்த சுகம் பெற்ற மனிதன் சொல்லுகிறார் 27 வசனத்துல, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக வேண்டும் என்று உங்களுக்கு மனதுண்டோ என்றான். அப்பொழுது அவனை வயதுன என்ன, அவனை திட்டி, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசையுடைய சீஷர், மோசையுடனே தேவன் பேசுகிறார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். ஐயோ பாவம்! யாருங்க இவங்கெல்லாம்? கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு பெரும் பக்தி உள்ள கூட்டம் இது, பரிசேயர்கள் கூட்டம். அப்பதான் அழகா அவன் சொல்றான், ஒரு பதில சொல்றான் பாருங்க, 30வது வசனத்துல. அதற்கு அவன், அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாது இருக்கிறது ஆச்சரியமான காரியம். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் பாருங்க அவன் சொல்றான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டது இல்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே. வாட் a testimony சொல்றான். அவர் தேவனிடத்தில் வராவிட்டால் ஒன்றும் செய்ய மாட்டாரே. He is from God. அழகா சொல்றாப்ல. அதாவது ஆண்டவர் அவனுக்கு கண்கள்ல சேற்றில் உமிழ்நீர் துப்பி கண்களை சேர பூசுறாரு. ஆனா இவனுக்கு என்ன நடக்குதுன்னாங்க, அவனுடைய புறக்கண்கள் மட்டும் திறக்கப்படல, அவனுடைய உள்ளான மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா! அவனுடைய உள்ளான மனக்கண்கள் திறக்கப்படுது. இதான் முக்கியங்க. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை. நாம் இந்த உலகத்துல இருக்கிறோம், ஆனா அந்த உலகத்துல இருக்கிற ஆசாபாசங்களோடு வாழாம அவருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்வது, அதுதான் மறுரூபம். ஹல்லேலூயா! அதை புரிந்து கொண்டால் போதும். நீங்க இயேசுவை சந்தித்திருந்தால் மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, பிசிக்கலி யூ வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. இன்னைக்கு திருச்சபைக்கு விசுவாசிகளுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் போக வேண்டிய செய்தி ஒன்றுதான். இஃப் ஐ ஹவ் மெட் ஜீசஸ், நான் இயேசுவை என் வாழ்க்கையில் சந்தித்திருந்தால், அல்லது இயேசுடைய சத்தியத்தை நான் ஒழுங்காக அறிந்து கொண்டிருந்தால், அல்லது இயேசுனுடைய அதிசயங்களை நான் கண்டிருந்தால், அல்லது இயேசுடைய சாட்சியை நான் ஒழுங்காக புரிந்து கொண்டால் எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். எப்படிப்பட்ட மாறுபடும்? என் ஆவியில், உள்ளான மனிதனில் மாற்றம் ஏற்படும், என்னுடைய ஆத்துமாவில் மாற்றம் ஏற்படும், என்னுடைய நடைமுறை பாவனையில் மாற்றம் ஏற்படும். ஹல்லேலூயா! இதுதாங்க முக்கியம். இதுதான் முக்கியம். பழைய ஏற்பாட்டில் இதை விட பார்க்கலாம். இன்னொரு சாட்சியை பார்க்கலாம். அதோட நான் முடிச்சிடுறேன். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஒரு பெண், அவருடைய வாழ்க்கையை பற்றி நல்லாவே நமக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் பயந்து போய் யாரையும் சந்திக்க கூடாது என்ற நோக்கத்தோடு மத்தியானம் தண்ணி எடுக்க வர, அதாவது நம்ம அதை எதில் வாசிக்கிறோம்? 8வது வசனம், 8வது வசனத்தை வாசிக்கிறோம். அதாவது 7வது வசனத்தில் அவருடைய சீசர்கள் போஜனம் பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமரியா நாட்டில் ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். மத்தியான நேரம், பசி நேரம், யாருமே அந்த நேரத்தில் வரமாட்டாங்க தண்ணி எடுக்க. யார் அந்த காரணம்? தண்ணி எடுக்கணும்னா காலையில் போவாங்க அல்லது சாயங்காலம் போவாங்க. இந்த பெண் மத்தியானம் போகிறதுக்கு காரணம், யாரையும் சந்திக்க விரும்பாத ஒரு பெண், யாரையும் பார்க்காத ஒரு பெண், பார்க்க விரும்பாத ஒரு பெண். அந்த நேரத்தில் இயேசு அவளை சந்திக்கிறார். ஹல்லேலூயா!
இயேசுவை சந்திக்கிறார். இயேசுவை சந்தித்த உடனே அங்கே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது பாருங்க. இயேசு கூட பேச ஆரம்பிக்கிறார். முதல்ல அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, தாகத்துக்கு தா என்றார். உடனே 9வது வசனத்தில் அவர் சொல்றாப்ல, நீர் யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? அதாவது தன்னுடைய குலக்கோத்திரத்தை குறிச்சு பேசுறார். நீர் யூத, நான் சமாரியா பெண், நீர் எப்படி என்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அதிகாரத்தோட கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் பதில் சொல்றாரு. பதில் சொன்ன உடனே அவருடைய அதாவது ஸ்டேட்மெண்ட் மாறுறதை நான் சொல்ல வரேன், அதனால எல்லாத்தையும் படிக்கல. 11வது வசனத்தில் பாருங்களேன். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, பாருங்க மாறுது, பேச்சு மாறுது பாருங்க. முதல்ல நீர் யூதன் அப்படின்னா இப்ப என்ன சொல்ற? ஆண்டவரே, மொண்டுகொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் அப்படிங்கிறார். இந்த கிணத்தை எங்களுக்கு யாக்கோபு கொடுத்தாரு, அவரை விட நீர் பெரியவரோ அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் இயேசு சொல்றாரு, தான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகலம் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீர் எனக்கு தர வேண்டும். பிகாஸ் ஷி டசன்ட் வாண்ட் டு கம். இது வரைக்கும் இயேசு தெரியல அவளுக்கு, இப்பவும் தெரியல. ஆனா என்ன சொல்ற, அவளுக்கு ஒரே ஒரு ஆசை, எனக்கு தண்ணி வேணும், ஆனா இங்கெல்லாம் வர முடியாது, நான் மக்களை சந்திக்க விரும்பல, யாரையும் சந்திக்க விரும்பல, எனக்கு அந்த தண்ணியை மட்டும் கொடுத்துருங்க ஐயா, நான் போயிடுறேன் அப்படிங்கிற. அப்பதான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்னா, 25வது வசனத்துல, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மெசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால், அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அங்க ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஐ ஆம் த மெஸ்ஸியா. வெளிப்படுத்தி காட்டின உடனே என்ன நடக்குது பாருங்களேன். என்ன நடக்குதுன்னா, 28வது வசனத்துல, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, பாருங்க வாட் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது அது வரைக்கும் யாரையும் சந்திக்க விரும்பாத ஒரு பெண், யாருடைய முகத்தையும் பார்க்க விரும்பாத ஒரு பெண், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண், இப்போ ஆண்டவரை சந்திச்ச உடனே அவருடைய வாழ்க்கையில எப்படி மாறுது பாருங்களேன். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். இப்ப பாருங்க, அவளை விட்டு வெக்கம் போயிடுச்சு, அவளை விட்டு உள்ள கள்ளத்தனம் போயிடுச்சு, அவள்கிட்ட ஒரு மறுரூபம் மாறுதல் வந்துருச்சு, ஒரு மறுரூபம் அவளுக்குள்ள ஏற்படுகிறது. இதுதாங்க முக்கியம். அதாவது அவளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். நான் என் வாழ்க்கையில வாழ்ந்து தவறான வாழ்க்கை தான், ஆனா இப்போ என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. இது வரைக்கும் எனக்கு அந்த தண்ணியை கொடுத்தா போதும் நான் ஓடிடுறேன். இப்போ என்ன பண்ணிட்டாப்புல, அந்த குடத்தையும் அங்கே வச்சுட்டாப்புல. எனக்கு குடம் வேண்டாம், தண்ணியும் வேண்டாம், எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னா போதும். ஹல்லேலூயா. எனக்கு குடம் வேண்டாம், தண்ணீர் வேண்டாம், ஆண்டவரை பற்றி சொன்னா போதும்ட்டு ஓடி போய் அங்கே எல்லாத்தையும் சொல்றார். தான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். பாருங்க, அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அங்க அறிக்கையிடுகிறார். அப்பொழுது அவர்கள் ஊழிருந்து புறப்பட்ட இடத்தில் வந்தார்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா பாருங்களேன், யாரையும் சந்திக்க விரும்பாத ஒரு பெண், பாவத்தில் வாழ்ந்த ஒரு பெண், இப்பொழுது இயேசுவுக்கு சாட்சியாக எழுந்து நிற்கிற ஒரு பெண். ஹல்லேலூயா. பாவத்தில் வாழ்ந்தவதான், அறியாமல் வாழ்ந்தவதான், தன்னுடைய தவறுகளில் வாழ்ந்துகிட்டதுதான், ஆனா இப்பொழுது இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு பெண்ணாக மாறுற. வேதத்தின்படி பார்க்க போனா முதல் சுவிசேஷகி இந்த பெண் தான். ஹல்லேலூயா. இயேசுவை மெசியா என்று அறிக்கையிட்ட முதல் சுவிசேஷகி இந்த பெண் தான். பெந்தெகோஸ்தே நாளுக்கு அப்புறம் தான் அப்போஸ்தலர் பேசுறாங்க, ஆனா முதலில் அவரை குறித்து அறிக்கையிடுகிற இந்த பெண் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவரை சந்தித்தால்
நமக்குள் மாற்றம் ஏற்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அவரை சந்தித்திருக்கிறோமோ இல்லையா என்பதுதான் கேள்வி. என்னுடைய நேரம் முடிகிறது. இன்னும் நிறைய காரியம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது, அதை குறித்து பேச நேரம் இல்லை. இதோடு ஒரு கேள்வியோடு முடிக்கிறேன். நாம் இயேசுவை சந்தித்திருக்கிறோமா இல்லையா? நாம் சந்தித்திருந்தால் அவரை தரிசனத்திலோ அவருடைய வார்த்தையை கேட்டிருந்தாலோ அல்லது அவர் ஆவியினால் நம்ம உண்மையாக தொடப்பட்டிருந்தாலோ அவருடைய சாட்சியை கேட்டிருந்தாலோ அல்லது அவருடைய வார்த்தை நமக்குள் கிரியை செய்திருந்தாலோ நமக்குள் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அந்த மாற்றம் ஏற்பட்டிருந்தால் அவருக்கு சாட்சிகளாகவே நிற்போம். ஹல்லேலூயா. அவருக்கு சாட்சிகளாக நிற்போம். எழுந்திருந்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் ராஜா இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்பட நாம் மறுரூபமாக வேண்டும் என்ற இந்த வார்த்தையின்படி தகப்பனே, தேவனுடைய நன்மையும் பிரியமான சித்தம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த காரியத்தில் கேட்ட வார்த்தைகளை என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரும் அதை புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று விசுவாசிக்கிற இந்த வேளையிலும் தகப்பனே, உம்முடைய வெளிப்பாடுகள் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. நீர் இவர்களோடு பேசும். பவுலோடு பேசினவர், பவுலுக்கு உம்மை வெளிப்படுத்தினவர், பேதுருக்கு மீனை கொண்டு வெளிப்படுத்தினவர், அந்த பார்வையற்றவனுக்கு பார்வையை கொடுத்து வெளிப்படுத்தினவர், ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று வெளிப்படுத்தினவர். தகப்பனே, ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் சந்தித்த விதம் அதிசயமானதப்பா. எங்களையும் நீர் சந்திக்க சித்தமுள்ளவராக இருக்கிறீர், விருப்பமுள்ளவராக இருக்கிறீர். இந்த நாளிலும் என் தேவனே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் என் தேவன் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். காரணம், உம்மை சந்தித்தவர்கள் உமக்காக எழுந்து பிரகாசித்தார்களப்பா. உம்மை சந்தித்தவர்கள் உமக்கு சாட்சிகளாக நின்றார்களப்பா. உம்மை சந்தித்தவர்கள் சுவிசேஷத்தை எங்கும் கடந்து எடுத்து சென்றார்களப்பா. அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 93-811-7257 மற்றும் 93-8111-7257.